आज मेरा स्टूडेंट का आवाज़ सुनने वाले हैं आप. இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்டோட குரலை கேட்கப் போகிறீர்கள் நீங்கள். पहले दिन ही मुझे दीदी बोलने लगा वो. முதல் நாளிலேயே என்னை அக்காவென்று கூப்பிட ஆரம்பித்து விட்டான் அவன் அப்படின்னு அர்த்தம். इसलिए मैं उससे भाई जैसे बात करती हूँ. அதனால் நான் அவங்கிட்ட தம்பி போல் பேசுவேன். லாஸ்ட் தக்கே சுனியே உஸ்கே பாத் அப்படின்னா கடைசி வரைக்கும் கேளுங்க அவனுடைய பேச்சை. சேனல் में पहली बार आए होंगे तो சப்ஸ்கிரைப் कीजिए. முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. அவன் முதல் முறையாக வரும்போது ஹிந்தி மராட்டி எல்லாம் கலந்து பேசுவான். அவனுக்கு ஹிந்திக்கும் மராட்டிக்கும் வித்தியாசமே தெரியாது. இப்போ சூப்பராக பேசுகிறான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய நியூ வேர்டு வரும். நான் சொன்னதவே திரும்ப சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒரு வீடியோ போல் இன்னொரு வீடியோவில் இருக்காது. எனக்கு புது டாபிக், புது வேர்டு, புது சென்டென்ஸ் தான் நான் கொண்டு வரேன். हेलो हेलो, आपका नाम क्या है? आप अपने बारे में बताइए. मेरा नाम धनु है. मेरा गाँव तूतुकुड़ी है. मैं इधर मुंबई में काम कर रहा हूँ. 3 साल से मैं इधर ही रह रहा हूँ. दीदी के क्लास आने से पहले मैं थोड़ा आधा तरफ हिंदी बात कर रहा था. अभी थोड़ा अच्छे से बात कर रहा हूँ. अच्छा. तो दीदी का क्लास में ज्वाइन करके मेरे को 3 महीने हो गया. 3 महीना में 2.5 महीना आया था. 2.5 महीना में इतना अच्छे से बात कर रहा हूँ. अभी क्यों नहीं आ रहा है? புதுசாக பேசுகிறவங்களுக்கு சரியாக புரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நான் தனியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹலோ அப்கா நாம் கியா ஹேன்னா உங்கள் பேர் என்னன்னு அர்த்தம். ஆப் அப்னே பாரே மே பத்தாயியே அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், தன்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். மேரா நாம் தனா ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேர் தனான்னு சொல்கிறாங்க. மேரா காவ் தூத்துக்குடி ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஊர் தூத்துக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியான். मैं इधर मुंबई में काम कर रहा हूँ. நான் மும்பையில் வேலை பார்த்துட்ருக்கேன். 3 साल से मैं हूँ इधर ही रह रहा हूँ அப்படின்னா 3 வருஷமாக இருக்கிறேன், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். दीदी की क्लास आने के पहले मैं आधा अधूरा बात कर रहा था. அக்கா கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அரைகுறையாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். अभी थोड़ा सा अच्छे से बात कर रहा हूँ. இப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். दीदी का क्लास में ज्वाइन करके मेरे को 3 महीना हो गया. இந்த மேரேக்கோ அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. முஜே அப்படிங்கிறது தான் இந்த மேரேக்கோ. நானுமே சொல்லுவேன், ஏன்னா நானுமே மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்ததுனால நானும் மேரேக்கோ சொல்லுவேன், முஜேனும் சொல்லுவேன். அவனுக்கு முஜே அப்படின்ற வார்த்தை வரலை. ஸோ அப்படி தான் பேசுவான். அந்த ஊரில் மும்பையில் வந்து லோக்கலாக இருக்கிற ஆளுங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா ஒரு சிட்டிக்குள்ளே நடுவில் இருக்கிறவங்க முஜே அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராக்காரவங்க ஹிந்தியில் பேசுகிறப்ப மேரேக்கோன்றது தான் அதிகமாக பேசுவாங்க. 3 महीने में 2.5 महीने आया. 3 மாதத்தில், அதாவது 3 மாதம் ஆச்சு ஜாயின் ஆகி, 2.5 மாதம்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 महीने में इतना अच्छे से बात कर रहा हूँ. 2.5 மாதத்துலேயே இவ்வளோ நல்லா பேசுகிறேன். अभी क्यों नहीं आ रहे हैं அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ ஏன் வருவதில்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியும், இருந்தாலும் அது ஒரு கேள்வியாக கேட்கலாமேன்னு தான் கேட்டேன். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பிஸி ஆகிட்டான், அதனால் வர்றதில்லை. ஆனால் வருவேன், ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வருவேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் எனக்கு தெரியவே இல்லை, என்னால புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். अभी मेरे को आने के लिए टाइम नहीं मिल रहा है. मेरा ड्यूटी के बारे में घूम रहा हूँ उधर. अच्छा, इसलिए. अच्छा. आपके डाउट को मैं तुरंत जवाब देती थी या नहीं देती थी? हाँ, तुरंत जवाब देते थे आप. पर्सनल कॉल करके भी क्लास ले रहे और व्हाट्सएप ग्रुप में भी सिखा रहे. हाँ. अभी आने के लिए टाइम नहीं मिल रहा है. இப்போ வருவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. मेरा ड्यूटी के बारे में घूम रहा हूँ. என் டியூட்டியை பற்றி சுற்றிட்டுருக்கேன். இதர் இங்கே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நான் அச்சா அப்படிங்கிறேன். அச்சா அப்படின்னா இந்த இடத்துல நல்லதுன்னு அர்த்தம் இல்லை, அப்படியா அப்படின்னு அர்த்தம்.
आपके डाउट को मैं तुरंत जवाब देती थी या नहीं देती थी. உங்களுடைய சந்தேகங்களை நான் உடனே பதில் சொல்லுவேனா இல்லை சொல்ல மாட்டானா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவன் துரந்த் ஜவாப் தேத்தே தே, ஆப் உடனே நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறான். பர்சனல் கால் கர்க்கே கிளாஸ் லே ரஹே ஹேன், பர்சனல் கால் பண்ணியும் கிளாஸ் எடுக்கிறீங்க. வாட்ஸ்அப் குரூப் மே भी சிखा रहे हैं, வாட்ஸ்அப் குரூப்லேயும் கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். में भी सिखा रहे. हाँ. इसके लिए आप मेरा दीदी को धन्यवाद. धन्यवाद. ठीक है. और अभी मुंबई में रहते हो, मुंबई में बारिश हो रहा है क्या अभी? नहीं अभी मुंबई में बारिश नहीं हो रहा है. काम खत्म हो गया? काम खत्म हो गया. कॉल करके भी क्लास लेते थे, ग्रुप क्लास भी लेते थे व्हाट्सएप में சொல்லிட்டு, इसलिए मेरे दीदी को धन्यवाद. इसलिए आपको அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேரே தீதிக்கு அக்கான்னு தான் சொல்லுவான் எப்பயுமே. அதனால் ஆப்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் மேரே தீதிக்கு தன்யவாத், எங்கள் அக்காவுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நானும் நன்றி ठीक है சரி அப்படின்னு. अभी मुंबई में रहते हो, இப்போ மும்பையில் இருக்கிறியா? மும்பை மே பாரிஷ் हो रहा क्या अभी, மும்பையில் மழை பெய்கிறதா இப்போது? नहीं नहीं मुंबई में बारिश नहीं हो रहा है, இல்லை மும்பையில் மழை பெய்யல. काम खत्म हो गया क्या அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு அர்த்தம். काम खत्म हो गया, வேலை முடிந்து விட்டது. अभी काम से वापस आए क्या घर? नहीं आज शाम को आया था. अभी गार्डन में टहलने के लिए आया हूँ, इसलिए मैं दीदी को फोन किया था. ठीक है. धना बहुत अच्छे से बात करता है और धना सबसे पहला स्टूडेंट है मेरा जो अच्छा बात कर रहा है अभी, तो मुझे भी बहुत खुशी है. जब अभी काम से वापस आए क्या घर, இப்போ வேலையிலேருந்து ரிட்டர்ன் வந்தீங்களா வீட்டுக்கு? नहीं आज शाम को आ गया था, இல்லை நான் இன்றைக்கி மாலையிலே வந்துட்டேன். अभी गार्डन में टहल रहा हूँ, இப்போ நான் கார்டன் பக்கம் நடந்துகிட்டு இருக்கேன், காற்று வாங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டஹல் ராகும் அப்படின்னா इसलिए मेरी दीदी को फ़ोन किया था, அதனால் எங்கள் அக்காவுக்கு நான் கால் பண்ணேன். என்ன சொல்கிறான்? தனா बहुत अच्छे से बात करता है அப்படின்னா தனா வந்து ரொம்ப நல்லா பேசுவான் அப்படின்னு நான் சொல்கிறேன். தனா सबसे पहला स्टूडेंट है मेरा, தனா என்னுடைய முதல் மாணவன். अच्छा बात कर रहा है अभी அப்படின்னா இப்போ நல்லா பேசுகிறான். तो मुझे भी खुशी है, அப்போ எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். जब पहली बार आया था तो मराठी हिंदी सब मिक्स में चलता था. मिक्स में बात कर रहा था, मगर दोनों को मेरे को डिफरेंस नहीं पता था, मालूम नहीं था. फिर मैं एक एक करके समझाई कि इसको ये मराठी शब्द है और ये हिंदी शब्द है, मतलब इसको बहुत इंटरेस्ट है तो ये जल्दी सीख गया. जब पहली बार आया था, எப்போ முதல் முறையாக வந்தானோ மராட்டி ஹிந்தி சப் மிக்ஸ் में बोलता था, மராட்டி ஹிந்தி மிக்ஸில் தான் பேசுவான். दोनों बात करता था, दोनों का डिफरेंट मुझे मालूम नहीं था, இது அவன் சொல்கிறான். ரெண்டுமே பேசுவேன், ஆனால் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது தனா சொல்கிறான். फिर मैं एक एक करके समझाई कि, அப்புறம் நான் ஒன்று ஒன்றா சொல்லி புரிய வைத்தேன். என்னவென்றால் ये मराठी है இது மராட்டி, ये हिंदी है இது ஹிந்தி அப்படின்னு புரிய வச்சேன். मतलब इसको बहुत इंटरेस्ट है तो ये जल्दी सीख गया, அதாவது இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால சீக்கிரம் கற்றுக்கிட்டான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசுவான், நல்லா பேசி பழகிட்டான். இப்போ அவன் ஆர்வமாக இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, யாரோ சொல்லியிருக்காங்க 20 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீ ஹிந்தி கற்றுக்கிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வைராக்கியமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன்க்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். तो ये जल्दी सीख गया. इसको अभी भी और भी कुछ शब्द हैं जो नहीं पता, इसलिए और भी अभी भी और सीखने का शौक है. हाँ अभी भी आता है, मगर रोज नहीं आ पाता क्योंकि टाइम नहीं है.
ऐसे इंटरेस्ट से सीखना चाहिए, जब जल्दी से सीख लेते हैं। एक दिन आएंगे 4 दिन छुट्टी लगाएंगे तो नहीं, कम से कम लगातार 1 महीना आने का, तभी सीखने का मौका मिलेगा। इसको अभी भी कुछ शब्द है जो नहीं पता. இவனுக்கு இன்னும் கூட சில வார்த்தைகள் தெரியாது, அது தெரியாது. मैं अभी भी सीखने का बहुत है, நான் இன்னும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். अभी भी आता है मगर रोज नहीं आ पाता, இப்பயும் வர்றான் ஆனால் டெய்லி வர முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளாஸ்க்குன்னு சொல்லாமல்கிட்ட கிளாஸ்க்கு வர்றான் ஆனால் எப்பயாவது ஒரு தடவை, டெய்லி வர முடியல. क्योंकि टाइम नहीं है, அதனால் ஏனென்றால் டைம் இல்லை. ऐसे इंटरेस्ट से सीखना चाहिए. तो இப்படி இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க வேண்டும். அப்போது ஜல்தி सीखते हैं, சீக்கிரம் கற்றுக்கொள்ளலாம். एक दिन आएंगे 4 दिन छुट्टी लगाएंगे, ஒரு நாள் வர்றது 4 நாள் லீவ் போடுறது. तो नहीं सीख पाएंगे, அப்போது கற்றுக்கொள்ள முடியாது. हाँ அப்படின்னு அவன் சொல்கிறான் ஆமான்னு. कम से कम 1 महीना लगातार क्लास आने का, குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்காகவாவது தொடர்ந்து கிளாஸு வரணும். ஆனேக்கா அப்படின்றது மும்பை ஸ்லாங்கு, ஆனா चाहिए அப்படின்னு சொல்லணும். தப் ஹி சீக்னே கா மோக்கா மிலேகா, அப்போதான் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இவனை மாதிரி வேகமாக பேசணும், ஸ்பீடாக பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா கற்றுக்கலாம்.